மலையாள சினிமா உலகையே உலுக்கியுள்ள ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக மோகன்லாலை தொடர்ந்து மூத்த நடிகர் மம்முட்டியும் மௌனத்தை கலைத்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள புகார்களை தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது நடிகைகள் அடுத்தடுத்து கூறிவரும் பாலியல் குற்றச்சாட்டுகளால் மலையாள திரையுலகமே நிலைகுலைந்து நிற்கிறது. இந்த சூழலில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாகவும் பாலியல் புகார்கள் குறித்தும் முகநூல் பதிவு மூலமாக மூத்த நடிகர் மம்முட்டி தனது மௌனத்தை கலைத்துள்ளார். மலையாள திரைத்துறையை 15 பேர் கொண்ட ஆண் அதிகார மையம் ஆளுகை செய்வதாக ஹேமா கமிட்டி கூறியிருப்பதை நடிகர் மம்முட்டி மறுத்துள்ளார். அதிகார மையம் நிலை நிற்பதற்கான தளம் சினிமா துறை அல்ல என்றும் மம்முட்டி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளை வரவேற்பதாக கூறியுள்ள அவர் அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளும் வேற்றுமைகளை களைந்து ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய நேரம் இது என்று மம்முட்டி தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் தற்போது எழுந்துள்ள புகார்கள் குறித்து போலீசார் நேர்மையாக விசாரிக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தண்டனைக்கான தீர்ப்பை நீதிமன்றம் அளிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ள மம்முட்டி, நடிகர் சங்க நிர்வாகிகள் இந்த விவகாரம் குறித்து முதலில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற விதியாலேயே தாம் இதுவரை விளக்கம் அளிக்காமல் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.